ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஷியூரா கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன், அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ ப்ராஃபிட் லாஸ்ல என்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஓகே, கான்செப்ட்ல போகலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட்னா நம்மளுக்கு என்னன்றது தெரியும், அதே மாதிரி லாஸ்னா என்னன்றது தெரியும். ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம்ன்றது தெரியும். ஓகேவா? இதுல யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், அதே மாதிரி ப்ராஃபிட், லாஸ். ஓகேவா? இந்த 4 டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்னா நம்மளுக்கு தெரியும் வாங்கின விலை, செல்லிங் பிரைஸ்னா விற்கிற விலை, ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம்ன்றது தெரியும். ஓகேவா? ஸோ இதுல ப்ராஃபிட்ன்றது என்னன்னா நம்ம வாங்குற விலையை விட விற்கிற விலை எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியதான் எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ வாங்குற விலையை விட விற்கிற விலை எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட். லாஸ்னா என்னன்னா ஸோ நம்ம வாங்கின விலையை விட விற்கிற விலை எனக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியதான் எனக்கு லாஸ். ஓகேவா? ஸோ அதாவது வாங்குற விலையை விட விற்கிற விலை எனக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது லாஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எப்ப எனக்கு கிடைக்கும்னா எனக்கு காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் எனக்கு அதிகமா இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ் எப்ப அக்கர் ஆகும் அப்படின்னாக்கா செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கிடைக்கிறதா எனக்கு லாஸ். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா இப்போ நான் 100 ரூபாய்க்கு நான் ஒரு ஆர்டிகல் வாங்கியிருக்கேன், நான் அதை 150 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா எனக்கு 50 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நான் வாங்கினதை விட நான் விற்கிற விலை நான் அதிகமாக வச்சு விற்கும் போது எனக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். அதே மாதிரி இப்போ நான் 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், நான் அதை ஒரு 80 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா எனக்கு அங்க 20 ரூபாய் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா லாஸ் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க ப்ராஃபிட்டும் லாஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னாக்கா காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் எதை வச்சு சொல்ல முடியும்னா லாபம் நஷ்டம்னு எதை வச்சு சொல்ல முடியும்னா காஸ்ட் பிரைஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நான் 150 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா எனக்கு இந்த 50 ரூபா ப்ராஃபிட்ன்றது எதை வச்சு சொல்ல முடியும்? ஸோ 100 ரூபாயில இருந்து எனக்கு 50 ரூபாய் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு எதை வச்சு சொல்ல முடியும்னா அந்த காஸ்ட் பிரைஸை வச்சுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி லாஸ் பாத்தீங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு நான் 80 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 20 ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிருக்குன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? நான் 100 ரூபாய் வாங்கினதுல இருந்து எனக்கு 20 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்ல முடியும்னா அதுவும் எனக்கு காஸ்ட் பிரைஸ் வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப இந்த ப்ராஃபிட்டும் லாஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா இங்க இப்ப பார்த்தது ப்ராஃபிட் லாஸ்னா என்னன்றது பார்த்தது. ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு பாக்குறதா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? லாஸ் பர்சன்டேஜ்னா என்னன்னா காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு லாஸ் அக்கர் ஆகுதோ எனக்கு அதனுடைய பர்சன்டேஜ் தான் எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் சொல்லலாம். ஓகேவா? இங்க டினாமினேட்டர்ல ஏன் நான் காஸ்ட் பிரைஸ் போட்டிருக்கேன் செல்லிங் பிரைஸ் போடல அப்படின்னா ப்ராஃபிட்டும் லாஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி இருக்கிறனால இங்க பேஸ் வந்து நான் காஸ்ட் பிரைஸ் தான் வைக்கணும், செல்லிங் பிரைஸ் வைக்க கூடாது. ஓகேவா? அவங்களாம் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின்லயே ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. என்னன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ண, அதே மாதிரி எனக்கு லாஸ் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ண அப்படி கொடுத்திருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த டினாமினேட்டர் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ் வைக்கணும். அது வர நீங்க டினாமினேட்டர் எனக்கு காஸ்ட் பிரைஸ் மட்டும்தான் வைக்கணும், செல்லிங் பிரைஸா வைக்க கூடாது. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இங்க இந்த ப்ராஃபிட்டுக்கு பேர நான் என்ன எழுதலாம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. அதே மாதிரி இங்க லாஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ். எக்ஸாம்ல கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு பர்சன்டேஜ் மெத்தட், இன்னொன்னு ஃபிராக்ஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட்ல பர்சன்டேஜ் மெத்தட் அல்லது ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல பர்சன்டேஜ் மெத்தடை விட ஃபிராக்ஷன் மெத்தட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஸோ அந்த நான் ரெண்டுமே எக்ஸாம்பிளோட சொல்றேன்,
உங்களுக்கே புரியும் அதுல எந்த மெத்தடு ரொம்ப வந்து ஈஸியா பண்ணலான்றது உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஆர்டிக்கிள் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ 20% ப்ராஃபிட் வச்சு வித்தாங்கன்னா அவன் எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ஆர்டிக்கல் வித்திருப்பான் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனுடைய செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் எதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் ப்ராஃபிட்டும் லாஸும் கால்குலேட் பண்றதுனால காஸ்ட் பிரைஸ் ஆல்வேஸ் 100%. காஸ்ட் பிரைஸ் தான் எப்பயுமே எனக்கு 100% இருக்கும். ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட் லாஸும் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்றதுனால. ஓகேவா? ஸோ அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் எனக்கு 100%, ஓகேவா, ப்ராஃபிட் எனக்கு 20%. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா காஸ்ட் பிரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இங்க காஸ்ட் பிரைஸ் இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. ஸோ அப்ப பிளஸ் ஆயிருமா, காஸ்ட் பிரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறதா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ அப்ப இங்க 100%ஓட 20% ஆட் பண்ணா எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும், 120% இருக்குமா? ஓகேவா? அந்த 120% தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும், செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜா இருந்திருக்குமா? ஓகேவா? இங்க காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எவ்வளவு 200, காஸ்ட் பிரைஸ் உடைய பர்சன்டேஜ் எவ்வளோ 100%. 100% தான் 200னா 120% என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஸோ செல்லிங் பிரைஸ் உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? கேன்சல் பண்ணா 240 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளோனா 240 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃப்ராக்ஷன் டு அதே மாதிரி பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் பண்ணி ஸோ அதுபடி பண்ணலாம். அதுபடி பண்ணா இன்னும் சிம்பிளா வரும். ஓகேவா? ஸோ அது என்னன்றது பாருங்க. 20% ஃப்ராக்ஷன் மாத்தினா என்ன வரும், 1/5. ஓகேவா? அப்ப எனக்கு 5ல எனக்கு 1 பார்ட் என்ன கிடைக்குது, எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தானே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த பேஸ் வேல்யூ எனக்கு எப்பயுமே எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? இந்த காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு 1 பார்ட் எனக்கு என்னவா கிடைக்குதுன்னா ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஓகேவா? அதாவது எனக்கு இந்த 5ல எனக்கு 1 பார்ட் எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குதுன்னா அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருந்திருக்கும்னா 6 பார்ட்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்க 5 பார்ட் தான் எனக்கு காஸ்ட் பிரைஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. காஸ்ட் பிரைஸ் உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 200 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப 5 பார்ட் தான் எனக்கு 200னா 6 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகேவா? 5 தான் 200னா 6 என்னவா இருக்கும்னா 240 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்ணாலும் சரி, அதே மாதிரி ஃப்ராக்ஷன் மெத்தட்ல பண்ணாலும் சரி, மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு சேமா தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இதுல பெருசா தெரிஞ்சிருக்காது. இது எப்போ உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து உங்களுக்கு டெசிமல்ல வைக்கும் போது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன்ல வைக்கும் போது கண்டிப்பா நீங்க ஃப்ராக்ஷன் மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வரும். நீங்க பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப லென்த்தாகவும் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அதுல உங்களுக்கு புரியும். இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 300 இருக்கு. ஓகேவா? ஒரு ஆர்டிக்கல் எனக்கு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு ப்ராஃபிட் வந்து 33.33%க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க காஸ்ட் பிரைஸ் எனக்கு 300ன்றது தெரிஞ்சிருச்சு. அவன் ப்ராஃபிட் அவனுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 33.33% போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன? ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் பிரைஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க, இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்களா? ஓகேவா? ஸோ இந்த 300ல ப்ராஃபிட் எவ்வளோ, 33.33%. ஸோ என்ன வரும்னா 99.999 சம்திங்னு போகும். ஓகேவா? ஸோ இது 999, அதாவது 33.3333 போய்கிட்டே இருக்கும். நான் அதுல டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 வேல்யூ தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால இங்க 99.99 வருது. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னாக்கா 300. இங்க கிடைச்சது எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது எனக்கு காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட்டோட காஸ்ட் பிரைஸ் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ் என்ன வருதுன்னா 399.999 இப்படி வருது. ஓகேவா? ஸோ இது அப்ராக்சிமேட்டா தான் வருது, எக்ஸாக்டா வரல. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இது கால்குலேட்டிவாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்க இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை நீங்க ஃப்ராக்ஷனா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்க 33 1/3% இருக்குல்ல,
இதை ஃப்ராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்னா 1/3. அதாவது எனக்கு 3ல எனக்கு 1 பார்ட் என்ன கிடைக்குதுன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 பார்ட் என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ், 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டா இருக்கும். காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு பார்ட்னா 4 பார்ட். ஓகேவா? இங்க காஸ்ட் ப்ரைஸ் உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளவுனா 300. ஓகேவா? ஸோ அப்போ 3 பார்ட் தான் 300னா 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும், 400 இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வருது, இதுல பண்ணா உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவும் நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், அதையும் பாருங்க. ஸோ இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 28 இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வாங்குறது ஒரு ஆர்டிகிளா நான் 28 ரூபாய்க்கு வாங்குறேன். 28 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை நான் எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு நான் விற்கிறேன் அப்படின்னா 14.28% வச்சு விற்கிறேன். இப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த 28ல 14.28% கண்டுபிடிச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், ரொம்பவே கால்குலேட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்ப இத நீங்க ஃபிராக்ஷன்ல பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிச்சிடலாம். ஓகேவா? என்னன்னா இங்க 14.28% ஃபிராக்ஷன் மாத்தினா என்ன வரும்னா 1/7 வரும். ஓகேவா? ஸோ அப்ப 7ல 1 பார்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 7 பார்ட் எனக்கு காஸ்ட் பிரைஸ், 1 பார்ட் எனக்கு ப்ராஃபிட். ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் பார்ட் எவ்வளவு பார்ட்னா 8 பார்ட். ஓகேவா? ஸோ 7 பார்ட் தான் 28னா 8 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், 32 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நீங்க இந்த ஃபிராக்ஷன் மெத்தட் தெரியாம நீங்க பண்ணீங்கன்னா எப்படி பண்ணிருப்பீங்கன்னா 28ல 14.28% கண்டுபிடிச்சீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை நீங்க 28ஓட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ் வரும். அதுவும் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா தான் வரும், எக்ஸாக்டா வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ இந்த டெசிமல் டு ஃபிராக்ஷன் மெத்தட் நீங்க கண்டிப்பா நீங்க இதுக்கு தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். ஓகேவா? இது தெரியாதவங்க நீங்க இதுக்கு முன்னாடி நான் பர்சன்டேஜ் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷன் எப்படி பண்ணுன்றதை சொல்லியிருந்திருப்பேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரிதான் லாஸ் பர்சன்டேஜும். ஓகேவா? ஸோ இதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு 150 இருக்கு. ஓகேவா? எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் வந்து ஒரு 20% எனக்கு லாஸ் ஆகுது. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஸோ அதே தான் இங்க 20% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும், 1/5. ஓகேவா? அப்ப இங்கே அதே தான் ப்ராஃபிட்ல பார்த்த மாதிரி தான் எனக்கு லாஸ்லயுமே. லாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு, காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேஸ் வேல்யூ எனக்கு என்னதுன்னா எனக்கு காஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். இந்த 5ல எனக்கு 1 பார்ட் எனக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது 5ல எனக்கு ஒரு பார்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு வித்திருந்திருப்பான், அதாவது எனக்கு 5 ரூபால எனக்கு 1 ரூபா கம்மி பண்ணி வித்தானா எனக்கு எவ்வளவு வித்திருந்திருப்பான்னா 4 ரூபாய்க்கு வித்திருந்திருப்பான். ஓகேவா? அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் பார்ட் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருந்திருக்கும்னா 4 பார்ட்டா இருந்திருக்குமா? ஓகேவா? ஸோ இங்க காஸ்ட் பிரைஸ் உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 5 பார்ட் தான் எனக்கு 150 அப்படின்னா 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் இதுலயே இன்னொன்னு சொல்றேன். காஸ்ட் பிரைஸ் வந்து 84, செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 84, லாஸ் பர்சன்டேஜ் வந்து 28.56%. ஓகேவா? இப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்னா இதை நீங்க டெசிமல் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா வரும், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ 14.28% நம்ம பார்த்தோம் 1/7. அப்ப 28.56% ஃபிராக்ஷன் மாத்தினா என்ன வரும்னா 2/7. ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு 7ல எனக்கு 2 பார்ட் எனக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? 7ல எனக்கு 2 பார்ட் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் பார்ட் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருந்திருக்கும்னா எனக்கு 5 பார்ட்டா இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது காஸ்ட் பிரைஸ் எனக்கு 7ல எனக்கு 2 ரூபாய் எனக்கு கம்மி பண்ணி வித்தான்னா எனக்கு 5 ரூபாய்க்கு வித்திருந்திருப்பான். ஓகேவா? ஸோ அப்ப 7 பார்ட் தான் காஸ்ட் பிரைஸ், அது எனக்கு கொடுத்துட்டாங்க. 7 பார்ட் தான் 84னா
5/10 என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 60 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எனக்கு செல்லிங் பிரைஸ் கேட்டாக்கா எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இப்படி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஆர்டிக்கிள் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதே ஆர்டிக்கிள எனக்கு 250 ரூபாய்க்கு நான் விற்கிறான். ஓகேவா? இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அவன் 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 50 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 50 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றது சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இந்த 200 ரூபான்னு அவனுக்கு 50 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அப்ப இதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 25%. அப்ப அவனுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு வித்தான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 25%. ஓகேவா? இதை நீங்க இந்த மாதிரி பண்ணாம ரேஷியோ மாத்திட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோ மாத்தினா 4:5. ஓகேவா? ஸோ அப்ப 4 பார்ட் எனக்கு காஸ்ட் பிரைஸ் இருக்கு, எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு 5 பார்ட் இருக்குன்னா அப்ப அவனுக்கு இங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு பார்ட் கிடைச்சிருக்குன்னா 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து? இந்த காஸ்ட் பிரைஸ் 4ல இருந்து. ஓகேவா? ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா 25% இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப அதே இது எனக்கு ஒரு ஆர்டிக்கிள 150க்கு வாங்கியிருக்காங்க. 150க்கு வாங்கி 75க்கு அவன் செல் பண்றான். ஓகேவா? ஸோ இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு 75 ரூபாய்க்கு அவன் விற்கிறான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடியது இங்க என்ன கிடைக்கும்னா கண்டிப்பா அவனுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஏன்னா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு 75 ரூபாய்க்கு கொடுக்குறான், கம்மியா கொடுக்குறான். அப்ப கம்மியா வித்தான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடியது இங்க லாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோ எடுத்துட்டா 2:1. அதாவது எனக்கு 2 பார்ட் எனக்கு காஸ்ட் பிரைஸ் வாங்கினது எனக்கு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 ரூபாய்க்கு அவன் விற்கிறான்னா அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா இங்க லாஸ் அக்கார் ஆயிருக்கு. அப்ப கிடைக்கக்கூடியது எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளவு பார்ட் எனக்கு லாஸ் ஆயிருக்குன்னா 1 பார்ட் லாஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? எனக்கு இந்த காஸ்ட் பிரைஸ் 2ல இருந்து. ஓகேவா? அப்ப இதோடைய பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? லாஸ் பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். 50% எனக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு வாங்கினது 3500 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிகிள வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. 4500 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிகிள வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு 3500 ரூபாய்க்கு அதே ஆர்டிகிள அவன் செல் பண்றான். ஓகேவா? இப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பெரிய வேல்யூ கொடுத்தாலும் சரி நீங்க அதை என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா ரேஷியோ மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ரொம்ப சிம்பிளா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 9:7. ஓகேவா? ஸோ இப்ப இந்த பெரிய வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு 9 இருக்கு, செல்லிங் பிரைஸ் எனக்கு 7 இருக்கு. இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும்னா கண்டிப்பா அவனுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஏன்னா வாங்கின விலையை விட விற்கிற விலை எனக்கு கம்மியா விற்கிறான். ஓகேவா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இங்க லாஸ் தான் கிடைக்கும். அப்ப லாஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இங்க அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட் லாஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து அப்படின்னா இந்த 9ல இருந்து. ஓகேவா? 9ல எனக்கு 2 பார்ட் லாஸ் ஆயிருக்கு. அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 22/9%. ஸோ அப்போ அவனுக்கு லாஸ் ஆன பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 22/9% அவனுக்கு லாஸ் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ப்ராஃபிட் லாஸும் எதுல இருந்து கால்குலேட் பண்ணா காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா எனக்கு வந்து 25% ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிகிளை வந்து எனக்கு செல் பண்ணும்போது எனக்கு 25% ப்ராஃபிட் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ்ல இருந்து கிடைக்குது. அப்ப எனக்கு ஆக்சுவல் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா?
25% ப்ராஃபிட் வந்து எனக்கு எதுல இருந்து கிடைக்குதுன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து கிடைக்குது. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ப்ராஃபிட் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்ப செல்லிங் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 25% வருது. அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? 25% ஃபிராக்ஷன் மாத்தினா என்ன வரும்னா 1/4. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த 25% ப்ராஃபிட் கால்குலேட்டட் ஆன் செல்லிங் பிரைஸ். இப்ப செல்லிங் பிரைஸ்ல எனக்கு 25% எனக்கு ப்ராஃபிட்னு கேட்கறேன், ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 100 எனக்கு செல்லிங் பிரைஸா இருந்தா அந்த 100ல எனக்கு 25 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா எனக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். ஓகேவா? அதை நான் ஃபிராக்ஷனா மாத்திட்டேன்னா இந்த 4 பார்ட் என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருந்திருக்கும், 1 பார்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த டினாமினேட்டர் தான் எப்பயுமே காஸ்ட் பிரைஸா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்க அவன் கண்டிஷனே கொடுத்துட்டான், எனக்கு 25% ப்ராஃபிட் கால்குலேட்டட் ஆன் செல்லிங் பிரைஸ்னு கொடுத்துட்டான். அந்த செல்லிங் பிரைஸ்னு கொடுத்தனாலதான் இந்த பேஸ் வேல்யூ என்ன வைக்கிறேன்னா செல்லிங் பிரைஸா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஏன்னா 100ல எனக்கு 25 எனக்கு என்னதுன்னா ப்ராஃபிட், அதாவது இந்த 100ன்றத எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ அதை நான் ஃபிராக்ஷனா மாத்திட்டா எனக்கு 1/4 வரும். ஏன்னா 25% ப்ராஃபிட் கால்குலேட்டட் ஆன் செல்லிங் பிரைஸ், அந்த 100ல எனக்கு 25 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இந்த 100ன்றது எனக்கு என்னவா இருக்கும் செல்லிங் பிரைஸா இருக்கும். இதை நான் ஃபர்தரா கேன்சல் பண்ணா 1/4 வரும். அந்த 4 பார்ட் தான் எனக்கு செல்லிங் பிரைஸ்னா 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஆக்சுவலா காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா நம்ம ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க 4 பார்ட் எனக்கு செல்லிங் பிரைஸ், 1 பார்ட் எனக்கு ப்ராஃபிட்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருக்கும் அப்படின்னா 3 பார்ட் தான் எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருந்திருக்கும். ஓகேவா? என்ன போட்டுறக்கூடாதுன்னா 5ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட்னால என்ன அப்படின்னா நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தன் த காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு. காஸ்ட் பிரைஸ் அதாவது நம்ம வாங்குற விலையை விட விற்கிற விலை எனக்கு அதிகமா இருந்தா கிடைக்கிறதா எனக்கு என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க எனக்கு 4 பார்ட் எனக்கு செல்லிங் பிரைஸ், இது எனக்கு 1 பார்ட் எனக்கு ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்னா ப்ராஃபிட்டோட காஸ்ட் பிரைஸை ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப இந்த 1ஓட எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு ஆட் பண்ணா இந்த 4 கிடைக்கும், 3 பார்ட் ஆட் பண்ணாதான் எனக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 3 பார்ட் தான் எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறாங்கன்னா ஆக்சுவலா இங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து 3ல இருந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா நம்ம காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இந்த 3ல எனக்கு ப்ராஃபிட் நான் கால்குலேட் பண்ணனா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும் கேட்கறாங்க. எனக்கு 33.33% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாடல் சம் ஒன்று டிஸ்பிளே பண்றேன், இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துக்கும்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராஃபிட் லாஸை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.